எதுக்குடா இந்த கண்ணாடி? எனக்கு லாங் சைட். அப்படின்னா தூர பார்வை. தூரத்துல இருக்கிறதுலாம் தெரியாது. டேய், தூரத்துல இருக்கிறது தெரியாதுன்றிய, கிட்ட போய் பார்க்க வேண்டியது தானே. அதுக்கு எதுக்குடா கண்ணாடி போட்டுக்கிற? பண்ணாடா எப்படி காலேஜா பார்த்தா? ஆறுக்கு அப்புறம் என்ன வரும்? ஆறுக்கு அப்புறம் என்ன வரும்னு சூர்யா கிட்ட போய் கேளு. என்ன கேக்குற? 5க்கு அப்புறம் ஒரு 6 பத்தி பேசினா நீ சூர்யா நடிக்கிற 6 படத்தை பத்தி பேசுறியா? உட்கார். ஆதி 7க்கு அப்புறம் என்ன வரும்? 7 to 9 நான் ராகு காலம் எம்மகிட்ட கேட்டேன் 7 9. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என் கிளாஸ்ல காணவே வேண்டாம். யூ கெட் அவுட். உன்ன மாதிரி ப்ரொபோசர் எனக்கு தேவையில்ல. யூ கெட் அவுட். அது ஒரே கெட்ட கப்படிக்குதுடா. அவன் அதையே சாப்பிடுறான்டா. ஒரே நாத்தம்டா. ஏண்டா 4 நாளா குளிக்காம அக்கில்ல ப்ளீச்சிங் பவுடர் போட்டுன்னு சுத்துறேன். உங்க அப்பாவோட எனக்கு அப்பா ஆயிடுச்சா? ஐயோ திவ்யா, இத பார்த்தா எனக்கு வாந்தியா வருது. டேய், உன் மூஞ்சியை பார்த்தா கூட தான் வாந்தி வருது. நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலையா? அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு, இல்லாட்டி எரிஞ்சு போடா. ஆதி வாடா, வேற எங்கனா போய் சாப்பிடலாம். எல்லாரும் போயிட்டாங்க, நீ இன்னும் போல. நான் பிரியாணி வாங்குறத பாத்துட்டியா? இந்தா தின்னு தொலை. உங்க பேர் என்ன? ஓ, இவ்விடாவா? என்னது, எங்க அப்பாவா? 1க்கு 2 பிசினஸ் பண்றாரு. கட்டண கழிப்படம் இல்ல, கள்ள நோட்டு அடிக்கிறாரு. ஆதி என்ன சொல்றான்? நீ போட்டிருக்க சுடிதார் ரொம்ப நல்லா இருக்கான். அவுத்து கொடுத்தனா நாளைக்கு ரிசப்ஷனுக்கு போட்டு போயிட்டு திருப்பி எடுத்துட்டு தரானா. இப்ப என்ன சொல்ற? அவங்க வீட்டு மாடு ஒரு வாரமா பாலையே கறக்கலையா, உன்னை கண்ணுக்குட்டி மாதிரி நடிக்கிறியான்னு கேக்குறா. கண்ணுக்குட்டி மாதிரி என்னால நடிக்க முடியாதுப்பா. அப்ப கமலஹாசமா நடிக்கிறியா? அது ரொம்ப கஷ்டம்ப்பா. வேணா பள்ளிக்குட்டி மாதிரி நடிக்கிறேன்னு. அதான் உனக்கு கை வந்த கலையாச்சு.